ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் நான் அதிகமாக யூடியூப் பண்ண மாட்டேன், உங்களுக்கே தெரியும். அதாவது ரீசன் வந்து நான் கொஞ்சம் அதாவது எனக்கு டைம் கிடைக்கும்போது அதோட ரீசன் எல்லாத்தையும் ஸோ அதோட ரீசனை வந்து நான் டைம் இருக்கும் போது நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இப்போ அதிகம் போகிறது இல்லைன்னா எனக்கு டைம் கிடைக்காது. நிஜமாக சொல்லப்போனால் எனக்கு டைமே கிடைக்காது. அப்புறம் வேறு என்ன, எனக்கு 245 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் பார்த்ததே ஹாப்பி ஆகிட்டேன். ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் மேபி சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் யாரும் எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணதில்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் யாரோ ஒருத்தங்க பண்ணும்போது சரி அதை விடுங்க, நான் ஏன் அப்படி பண்ணுறதில்ல. அதாவது இப்போலாம் எனக்கு டைம் கிடைக்கிறது. நான் பெரியவளாயிட்டேன். அதாவது I am 9 years old. அப்புறம் மை நேம் இஸ் அகன்யஸ்ரீ. நிஜமாக என் பேர் அகன்யஸ்ரீ தான். அப்புறம் என்ன சொல்கிறது, நான் இங்கிலீஷ் மீடியமில் தான் படிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஃபஸ்ட்டு யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது சொல்லியிருப்பேன். சில பேர் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து எனக்கு அப்புறம் நான் 4th முடிச்சுட்டு அடுத்தது 5th போகிறேன். அதே மாதிரி எனக்கு 10 அதாவது எனக்கு வந்து 10 ஏஜ் வரப்போகுது. அதாவது எனக்கு 10 வயசு வரப்போகுது. என் பர்த்டே எப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14. அப்புறம் என்னோட யங்கர் பிரதர் பர்த்டே எப்போ பார்த்தீங்கன்னா June 3. அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸில் எங்கள் ஃபாதரோட பர்த்டே எப்போ பார்த்தீங்கன்னா July 27. அதாவது என் ஃபாதரோடது மட்டும் சரியாக தரல. அதனால் ஃபாதரோடது வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கள் மதரோடைய பர்த்டே டேட் மட்டும் சொல்கிறேன். பர்த்டே எங்கள் மதரோட பர்த்டே வந்து டிசம்பர் 15. அப்புறம் உங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய பர்த்டே டேட் மேட்ச் ஆகலாம், பார்த்துக்கோங்க. அப்படி என்னோடய பேரண்ட்ஸோட வெட்டிங் டே வந்து எப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15. நிஜமாக சொல்ல போனால் செப்டம்பர் 15 தான். இன்றைக்கி பார்த்துடல யாருக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். அப்புறம் என் வாய்ஸ் என் வாய்ஸ் எல்லாம் மாறி இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து சம்மர் சீசன் கரெக்டாக. அதனால சம்மர் சீசனில் அதாவது மழை வந்து பெரிய விஷயம் கரெக்டாக. ஃபர்ஸ்டெல்லாம் சம்மர் சீசன் அதாவது வெயில் அடிக்கும்போது நம்ம எப்போதான் மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாட்டரோட டேஸ்ட்டே நல்லாவே இருக்காது. எனக்கு பிடிக்கலப்பா சம்மர் சீசனில் இருக்கிற வாட்டர் டேஸ்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ வாட்டர் வந்து நல்லா இருக்குது, அதாவது ட்ரிங்க் வாட்டர் வந்து நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது சரி, உங்களுக்கு என்ன சீசன் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. இனி வந்து நான் உங்கள் வீடியோவில் வருவேன் உங்களுக்காகவே. பாய்.